ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு vlog-ஆ பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இறாலு கனவா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இறால் ரொம்ப நாளா சொல்லி வச்சு இப்பதான் வந்து இறால் கிடைச்சிருக்கு. அதோட வந்து கனவாவும் போனஸா வந்து கனவாவும் கிடைச்சிருக்கு. ஸோ கனவா வந்து கிரேவியாவும் இறாலை வந்து பிரியாணியாவும் இன்னைக்கு வந்து செய்ய போறோம். ஆல்ரெடி வந்து கனவாவை வந்து கிளீன் பண்ணிட்டாங்க. இதை கட் மட்டும் தான் பண்ணோம். கட் பண்ணிட்டு வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா வந்து vlogல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறாலை வந்து கட் பண்ண மட்டும் செய்யணும், அதனால வந்து கட் பண்ணிக்கலாம். சாரி, கனவா வந்து கட் பண்ணணும், அதனால வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து இறாலு இது வந்து இது பண்ணாம இருக்கு, அது வந்து உரிக்காம இருக்கு, தொலி உரிக்காம இருக்கு. அதை தொலி உரிக்கணும், உரிச்சுதான் வந்து பிரியாணி போடணும். நல்ல பரு இறாலு தான், பார்த்துக்கோங்க. இறால் வந்து பிரிட்ஜுக்குள்ள வந்து வச்சிட்டேன், ஏன்னா வந்து கட் பண்ண இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சிட்டேன், அதனால வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன். அதனால ஜில்லுன்னு இருக்கு இறால். இறால் உரிக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும், என்ன தெரினாலும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வந்து காட்டுறேன் இறால் வந்து எப்படி உரிக்கணும் அப்படிங்கிறது. இந்த இருக்குல்ல, இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இது எப்படி எடுத்தோம்னா மண்டையோட இப்படி வந்துடும். கீழே இதை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான், சிம்பிளா வந்து இறாலை வந்து கிளீன் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் தான். கிளீன் பண்ணியாச்சு. இப்ப நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அலசிக்கிடுவோம். எப்பவுமே வந்து இறாலு, மீன், கறி எல்லாத்தையுமே வந்து நான் நல்ல தண்ணி தான் அலசுவேன். இந்த தண்ணி வந்து போர் வாட்டரு, அதுல அலச மாட்டேன். குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த தண்ணீர் தான் வந்து அலசுவேன். தனியா வந்து மோந்துட்டு வந்து அலசுவேன். ஒரு மாதிரி கலரா இருக்கு. மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் இல்ல, இதுல வந்து ஹெட் இருந்தது, மூளை, அதை ரிமூவ் பண்ணேன். அதை ரிமூவ் பண்ணும்போது இது வந்துடும். அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தா நேரம் ஆயிடும். அப்படியே போட்டா சாப்பிட மாட்டீங்க. இந்த மூளை இருக்குல்ல, நசிட்டுல இல்லைன்னா இந்த பாட்டை இப்படி எடுத்துருவாங்க எல்லாரும். இது எல்லாத்தையுமே நல்லா சேப்பா உருண்டை உருண்டையா வந்து கட் பண்ணியாச்சு. நல்ல வேலை வந்து கடைக்காரங்க வந்து அந்த இங்க், அதுல ஒரு இங்க் வரும், அந்த இங்கை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அது ரொம்ப கருப்பு கலர்ல வரும். அதெல்லாம் வந்து நேக்கா நீக்கணும், இன்னும் ரொம்ப கஷ்டமாயி போயிடும். இங்கே இல்லாம நல்லா கிளீனா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கனவா கிரேவி வைக்க போறோம். கடவுளை கும்பிட்டுக்கிடுவோம், ஏன்னா நல்லபடியா வரணும். ரேட்டுக்கு ஒன்று ஒரு லைட்டத்தை வாங்கிக்கிறோம், கடவுளை நல்லபடியா வரணும். ஆயில் முதல்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சின்ன சீரகம், கொஞ்சோண்டு சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கணும். கரண்டி, இந்த கரண்டி எடுத்துக்கிறோம்.
ஆல்ரெடி வந்து இது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி பொடிசா வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட வந்து சின்ன சீரகம் வந்து இப்படி இதாயிடுச்சு, இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கட்டும், ஏன்னா அது வந்து சின்ன அடுப்புல தான் இருக்கு. இந்த சைடு வந்து பிரியாணிக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து அரைக்கணும். இப்போ தோல் சீவி தான் வந்து இஞ்சி வச்சிருப்பேன். இதை வந்து இப்போ ஆனா பூடு வந்து அப்படியே தோல் நீக்காம வந்து நான் போட்டுருவேன். ஏன்னா அது வந்து அது கூட ஈஸியா பூடோட தோல் வந்து ஈஸியா தான் இருக்கும் இதுங்கிறதுக்கு. ஆனா இஞ்சியோடது வந்து களிமண்ணா இருக்கும்ல, அதனால வந்து அதை நீக்கிடுவேன். இப்போ வந்து இதை வந்து உள்ள போட்டு இது ரெண்டுக்குமே கனவாவுக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா. ஆனா பிரியாணிக்கு சேர்க்கும் போது அடிஷ்னலா ஒன்று சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு கனவாவுக்கு எடுத்துட்டு அதுக்கு பிரியாணிக்கு வந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வச்சு நான் அரைச்சிருந்தேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப காரம் வேண்டாம்ல, அதனால வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமா தேவைன்னா இஞ்சி பூண்டு வந்து அதிகமா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிட்டேன், நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தக்காளியும் வந்து கொஞ்சம் சேர்க்க போறேன். இது பிரியாணிக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இதுல இப்போ கொஞ்சோண்டு வந்து சேர்க்க போறேன். 2 பச்சை மிளகாவும் சேர்க்க போறேன். பிரியாணி நல்லபடியா வரணும்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து நெய் சேர்த்தா சூப்பரா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஏலக்காய், கிராம்பு, இதுல வந்து பட்டையும் கசகசாவும் இருக்கு. பிரியாணி இலை வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டார் பூ வந்து அந்த இதுல வந்து மிஸ் ஆகுது, அதனால ஸ்டார் பூ வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். நறுக்கி வைத்த பல்லாரி ஒரு 4 பெரிய சைஸ் வந்து இந்த மாதிரி நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து இப்ப நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகணும், ஆனாதான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிட்டு, அதனால வந்து ஃபர்ஸ்ட் கனவா வந்து உள்ள சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து சேர்ப்போம். ஃபர்ஸ்ட் கனவா தண்ணி வந்து வரும், அதனால ஃபர்ஸ்ட் கனவா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமலே அது வேகட்டும். கனவா அந்த டைம் வந்து வந்துகிட்டு இருக்கு. லைட்டா கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் அதை சேர்த்துக்கிறேன். உப்பு, இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதே இது வந்து உங்களுக்கு குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா நீங்க வந்து தனியா பொடி வந்து 2 ஸ்பூனும், வத்தல் பொடி வந்து 2 ஸ்பூனும், சீரக பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அளவு கரெக்டா இருக்கும். அதுவும் கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ நான் வந்து உள்ள ஆட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கனவால இருந்து எப்படி தண்ணி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கறிதானே, அதுக்கு வந்து கனவாவுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன்.
இது அப்படியே வத்திச்சுன்னா கனவை அப்படியே நல்லா கட்டி அனுப்புறம் இறக்கலாம். உப்புலாம் சேர்த்தாச்சு, அது நல்லா கட்டி ஆகணும். இது நல்ல பொன்னிறமா வந்துகிட்டு இருக்கு. மெயினா வந்து பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து பொன்னிறமா வதக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா ஆகட்டும். அதுக்குள்ள வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒண்ணு தயார் பண்ணலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வந்து நான் கொஞ்சோண்டு இந்த இறாலுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுக்கு ஒரு மிளகாவும் கொஞ்சமோண்டு கொத்தமல்லி சேர்த்து இப்ப அரைக்க போறேன். அரைச்சு அதை மிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நல்லா பொன்னிறமா வந்து வதங்கி வந்துட்டு இந்த டைம் வந்து நம்ம வந்து உள்ள சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது சேர்த்து அரைச்சது, வத்தல் பிளஸ் மல்லி இலை சேர்த்து அரைச்சது, மிளகா வந்து சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். இது காரத்தை தக்கணும் தான் சேர்க்கணும். ஓகே, போதும். மிளகா வாசனைக்கு பிளஸ் வந்து நறுக்குன தக்காளி தேவைக்கேற்ப. பிரியாணிக்கு ஆட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி, 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரியாணி மசாலா எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கறியை விடாம அப்படி லைட்டா அப்படி கிண்டுங்க. கிண்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இறாலை வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்தியா கேட் அரிசி வந்து இதுன்னு இருக்கு. இப்ப அளவுக்கு வந்து ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். அதுபடிதான் வந்து தண்ணி வைக்கணும். இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர், 2, 3 போதும்ல. 2 இப்போ அரிசி வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். மூணு டம்ளர் அரிசி வச்சோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து எதுனாலும் சரி, எதுனாலும் ஒரு அளவு எடுத்தோம்னா 1.5 கப் வந்து தண்ணி வைக்கணும். அதுதான் அளவு. இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கணும். எத்தனை லெமன் வாங்கினீங்க? ஜூஸ் போட ஒரு லெமன் கேட்டேன். வாங்கினீங்களா? ஜூஸ் போட்டு இப்போ குடிப்பேன். ஓகே. இப்போ தயிர் வந்து இறாலை வந்து அந்த மசாலா எல்லாம் போட்டு கிண்டுனோம்ல, அந்த டைம் வந்து தயிர் சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். ஆனால் இப்போ சேர்க்கிற பிரச்சனை இல்லை. தயிர் சேர்க்கணும். அப்புறம் லெமனும் வந்து சேர்க்கணும் புளிப்புக்கு. தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து லெமனும் வந்து லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். போதும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, புதினா மட்டும் சேர்க்கணும். புதினா வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருந்தேன், அந்த புதினாவையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து உப்பு மட்டும் சேர்க்க போறேன். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்ப நல்லா வேகட்டும். உப்பு வந்து சேர்த்தாச்சு. உப்பு வந்து லைட்டா கொஞ்சோண்டு கரிச்ச மாதிரி இருக்கும், அப்படின்னா அந்த சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ வந்து இது வேகட்டும், வெந்த பிறகு வந்து நம்ம தம் போடலாம். கனவா வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயிட்டு, அழகா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு, லைட்டா கனவால திரியா தெரியுது. அது என்னன்னா, கனவா வந்து கட் பண்ணும்போது அந்த பால் மாதிரி வந்தது. கட் பண்ணும்போது அந்த ஏன்னா ப்ராப்பரா என்கிட்ட வந்து கத்தி இல்லை, அது கொஞ்சம் கட் பண்ணும்போது இதாச்சு. அந்த தண்ணி அந்த கனவா வந்து அலசி வச்சுக்கோம்னா அதுல மீதம் இருக்குன்னா அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணேன், அதனால அது அப்படி தெரியும். அது கனவா தான், குட்டி கனவா, அதாவது கட் பண்ண உள்ள பீஸ் தான், சின்ன சின்ன பீஸ். அது துகள் மாதிரி உள்ள சேர்ந்துருக்கு, அதனாலதான் பார்க்க அப்படி தெரியுது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவுதான், இது மட்டும்தான் சின்ன டிராபேக். ஆனா டேஸ்ட் வந்து நம்ம சாமி கும்பிட்ட மணிக்கு சூப்பரா இருக்கு. கனவாக்கு வந்து கொஞ்சமோண்டு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இனிமே வந்து தம் போடுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நெய், இப்பதான் வந்து நெய் ஆட் பண்றேன். நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆமா, அது அப்படியே மெல்ட் ஆயிரும். இப்போ மூடி வச்சுக்கலாம். பிரியாணி வந்து மூடி வச்சாச்சு. கீழே வந்து தோசைக்கல் வச்சிருக்கேன். ஆனா இது வந்து ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கேன்னா இந்த தோசைக்கலுக்கு கொஞ்ச நேரம் சூடாக தண்ணினா இது ஹை ஸ்பீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சிம்ல போட்டுருவேன். அப்படின்னாதான் சிம்ல போட்டு 1/2 an hour தம்ல சூப்பரா ஆவியில வேகும். இப்போ வந்து மேல வந்து ஆவி வந்து லீக் ஆகக்கூடாதுல்ல, அதனால இந்த உரலை தூக்கி அப்படி வச்சிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். இந்த கல்லு சூடான உடனே நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை வந்து குறைச்சிருவேன். அந்த சைடு வந்து முட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லபடியாக கடவுளை வேண்டிட்டு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மைக்கில் வந்து வாய்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து தனியாக வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். வாவ், சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக அந்த அரிசிலாம் வந்து அப்படியே நல்லா அப்படியே எந்திரிச்சு மேலே அப்படியே தூக்கிட்டு நிற்கு. பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. நல்லா நீட்டமாக வந்து அரிசி எதுவும் உடையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நான் அதை எடுத்து காட்டுறேன். சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இப்போ தான் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து இறாலை வந்து பிரியாணி வந்து செய்கிறேன். இறால் வந்து கிரேவி அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் பிரியாணின்னு வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து செய்கிறேன். ரொம்ப சூப்பராகவே வெரி டேஸ்டியாகவே வந்திருக்கு. சூப்பராக இருந்தது இறால் பிரியாணி. அது கூடவே வந்து சைட் டிஷ்ஷுக்கு வந்து அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் வந்து சம்பல், வெங்காய சம்பல் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கனவா வந்து கிரேவி, அதுவும் வந்து வேறு லெவலில் டேஸ்ட் இருந்தது. எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க. சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, சாப்பிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து இறால் கூட அந்த பிரியாணி சேர்த்து வச்சு நான் சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இறால் வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்க்கல இறால் வந்து இவ்வளோக்குள்ள சாஃப்டாக குக் ஆகும்னு சொல்லி. அப்புறம் வந்து கனவா
கனவா கிரேவி வந்து நான் அப்போவுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், வேறு லெவலில் இருந்தது. வாயில் போட்டோன்னே கரையுது. சிலர் வந்து குக் பண்ணால் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இறாலும் கனவாவும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரஃப் ஆகாமல். பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. எல்லா இது டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஏன்னா சாப்பிட்டோன்னே ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லி. லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணேன். அது கூடவே வந்து புதினா இலையை மட்டும் சேர்த்து அப்படி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டான். அப்போ லெமன் கூட அந்த புதினா வந்து சேர்த்து மிக்ஸ் ஆகிருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயுமே கூலிங்காண்டி ஃப்ரிட்ஜ்லேயுமே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ கூலிங்காக வந்து குடிக்கிறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குது, அல்டிமேட் டேஸ்ட்டு. அது லெமன் கூட வந்து அந்த புதினா சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரெண்டுக்கும் வந்து நல்லா காம்பினேஷன் வந்து ஒத்து போகுது. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.